அசம்பிளிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ஏசியிலேருந்து அதாவது எல்லாமே பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக காமிக்கிறேன். ஓகேங்களா? பவர் கேபிள் முதல் கொண்டு அசம்பிளிங் நீட்டாக இருக்கும். அதாவது இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கள்ளக்குறிச்சி டு ரிஷிவந்தம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபயர் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க. இது ஒரு கஸ்டமர் சென்னை நபருக்காக ஒரு 6 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி இந்த 2.1 ஆம்பிளிஃபயர் செய்திருக்கோம். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடியோ டெஸ்ட் பதிவு இந்த வீடியோஸில் பிட்டாக ஓடும். இந்த வீடியோஸ் கீழேயும் ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நபர்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹெட்ஃபோன் போட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட் வால்யூமு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப் வால்யூமு, ட்ரிபிள் வால்யூமு, பேஸ் வால்யூமு, ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த வியூ மீட்டர் பேனல் வந்து அவர் கேட்டுகிட்டே தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்ஸ் டைப்பு. இது ஆக்ஸ் அதாவது பேக் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் ஆக்ஸ் டேரெக்டாக போயிடும், யூஎஸ்பிக்குள்ளே வந்து போகாது. அப்படின்னா இந்த இடத்தாண்டா யூஎஸ்பி வந்து பக்கரியா பிராண்டு ஒயிட் டிஸ்பிளே நம்ம போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஸ்டமருக்கு ஒரு பிராண்டு லுக் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி கலர்ஸ் வந்து மல்டிபிள் போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி இந்த ஆக்ஸ் சுவிட்சு டேக்கல் சுவிட்சில் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச பழைய வீடியோஸ்லையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே டேக்கல் சுவிட்சு தான் போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சில் ஏதோ ஒரு சிக்னல் வந்து ஒரு 6 மந்த்லேயே ஒரு 1 வீக்லேயே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நம்ம சால்ட்ரிமிங் பண்ணும்போதே அந்த ப்ராப்ளம் நடக்கும். ஆக்சுவலி டெக்னிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம அந்த சுவிட்சு போடுறதில்லை. ஏன்னா கஸ்டமர் கேட்டாலும் நம்ம போட்டு தர மாட்டோம். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் நீட்னஸாக நான் செஞ்சுருக்கேன். அதாவது அந்த நெட்டு வெளியே தெரியாமல் உல்ட்டாவாக நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தலைனா பின்னாடி ஆக்ஸும், இந்த பக்கம் தலைனா யூஎஸ்பி அவருக்கு புரிகிற மாதிரி அண்ட் இந்த செலக்டர் மோடு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பேஜ் இது தான். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லுக்னஸாக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் அமுச்சு விட்டு எனக்கு இந்த மாதிரி பேனல் வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்க அப்படின்றத நான் அதே மாதிரியே போட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட இன்டீரியரில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டைப் 3 2 இன்ச்சு டெப்த்து 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் ஹெச்டியில் பியூர் காப்பரு. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தான் போடுறோம். உங்களுக்கு வீடியோஸில் ஜூம் போய் டிரான்ஸ்ஃபார்மரோட காப்பரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி அசம்பிளிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ஏசியிலேருந்து அதாவது எல்லாமே பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக காமிக்கிறேன். ஓகேங்களா? பவர் கேபிள் முதல் கொண்டு அசம்பிளிங் நீட்டாக இருக்கும். அதாவது இந்த பவர் சப்ளை பிசிபி முதல் கொண்டு நம்மளுடைய ஹோன் மெட்டீரியல்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பவர் சப்ளை, ப்ரோலாஜிக்கல் செக்ஷன், அதுக்கடுத்து பவர் ஆம்பிளிஃபயர், இது எல்லாமே நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் தான். அது மாதிரி பட்ஜெட்டு எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தால், அதாவது பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆம்பிளிஃபயர் தெளிவாக இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தார் கஸ்டமரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அதாவது ஆம்பிளிஃபயர் இந்த கனெக்டர் ஸ்பீக்கர் நாபு குவாலிட்டியான நாபு போட்டிருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லாமே இம்போர்ட்டட் கண்ட்ரோல்ஸ் தான். கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 100Kல பயன்படுத்தியிருக்கோம். இந்த கண்ட்ரோல் வந்து நர்லிங் டைப் போட கிடையாது, நம்ம வந்து நைஸ் டைப்பில் போட்டிருக்கோம். அதாவது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், கண்ட்ரோலு நைஸாகவே இருக்கும், நரன்னு இருக்காது. அந்த மாதிரி வந்து ஏற்று தாழ்வு இருக்காது கண்ட்ரோலில். அந்த மாதிரி நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இம்போர்ட்டட் கண்ட்ரோல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி வந்து கிரவுண்டை வந்து நம்ம எல்லா கண்ட்ரோலுக்கும் அக்ரிலிக் பேனல் போகிறதுனால பேரல் பண்ணியிருக்கோம். அண்ட் வயரிங்கும் நீட்டாக பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஷீல்டு வயரில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஷீல்டு வயரில் ஸ்லீவ் போட்டு நம்ம பண்ணுவோம், சிக்னலை வந்து லாஸ் ஆகாத அளவுக்கு.
இவ்வளோ நண்பர்களே. சப்வூஃபருக்காக 100 வாட்ஸும் லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு சேனலுக்கு 70+70 வாட்ஸும் கொடுத்துருக்கோம். ஒரு சேனலுக்கு 70 வாட்ஸ் ஒர்க் ஆகும். கஸ்டமர் 6 இன்ச்சு 8 இன்ச்சு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தகுந்த மாதிரி அலுமினியம் அந்த குவாலிட்டியில் போட்டிருக்கோம் திக்னஸ்ஸு. அது மாதிரி பவர் செக்ஷனும் அதே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 6 ஆம்ஸ் டையோடு புட் பண்ணியிருக்கோம். நம்ம 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம். அதாவது நம்ம அதிகமாக போடுறதும் வேஸ்ட்டு தான் நண்பர்களே, அதையும் சொல்லிப்படுறேன். கூலிங் ஃபேனு அண்ட் எல்இடிக்காக தனியாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே ஒரு 0-12 வோல்ட்டு பயன்படுத்தியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து இந்த ஆம்பிளிஃபயரில் கிரவுண்டு காமன் கிடையாது நண்பர்களே. காமன் பண்ணிட்டா அண்ட் கஸ்டமர்களுக்கு இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு இந்த ஃபேன் சவுண்டு ரொட்டேஷன் ஆகிற சவுண்டு கிடைக்கும். அதனால் நம்ம எல்லா ஆம்பிளிஃபயர்லையுமே அதாவது இந்த மாதிரி ஃபேனுக்கு எல்இடிக்குன்னே தனியாக இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை கேபிள் கொடுத்துருவோம். மீதி இருக்கக்கூடிய 12 வந்து யூஎஸ்பிக்கும் அதுக்கடுத்து வியூ மீட்டருக்கும் பயன்படுத்தியிருக்கோம். 2 பயன்பாட்டுக்கு 24 வோல்ட்டு அண்ட் ப்ரோலாஜிக்கும் பவர் ஆம்புக்கும் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பேக் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் வந்து கீழே கொடுத்துருக்கோம், லெஃப்ட் ரைட் மேலே கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஏசி கார்டு, கூலிங் ஃபேனு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவிட்சு டிவிடி இன்புட். அங்கே சுவிட்சில் வந்து ஆக்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே டிவிடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூஎஸ்பியில் ஹேக்ஸ்ன்னு ஒரு மோடு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிவின்ற ஒரு மோடில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சிடின்ற சாக்கெட்டு வந்து எஃப்எம் கனெக்ஷன் கொடுத்துருக்கிற கீழேயும் மேலேயும். இதில் லெஃப்ட் ரைட் கனெக்ஷன் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே கீழே, அதாவது ரெண்டுமே ஒயிட். இது லெஃப்ட்டு இது ரைட்டு, அதேமாதிரி இது லெஃப்ட்டு இது ரைட்டு. இது யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய ஆக்ஸு, இது சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஆக்ஸு நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபயரோட டோட்டல் மெட்டீரியல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்ட்ரோல்ஸோட கம்பெனி என்னன்றதையும் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வயரெலாம் நம்ம வந்து எதையுமே ஃபெவிக்விக் அந்த மாதிரி எதுவுமே போட்டு ஒட்ட மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். ஸ்லீவ் இந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வயரிங் ஃபினிஷிங்காக நீட்டாக பண்ணுவோம். இந்த மாதிரி டேக்கல் சுவிட்சுக்கும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்டர் சுவிட்ச் ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சில் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயம். அது லைஃபும் வராதுங்க. இந்த சுவிட்சு பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. லைஃப் வரணுங்க. ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் செய்து கொடுத்தோம்னா லைஃப் வரணும். அதை பொறுத்து தான் நாளைக்கு நம்மளை தேடி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபயரு. ஏன்னா அதிக நேரம் பேச விரும்பலை, எனக்கு கொரியர் பண்ணணும், இன்னும் ஒரு ஆம்பிளிஃபயர் வீடியோ போடணும். 5.1 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் டெஸ்ட் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வீடியோஸ் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிற நபர்கள் இந்த வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதாவது இது மாதிரியே ஆம்பிளிஃபயர் வேணும்னா இந்த ஃபோட்டோ இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ லிங்க்கையாவது என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஆர்டர்ஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணி தர முடியும். மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருக்க டைம் தான் பண்ணி தருவேன். அதையும் நான் இந்த வீடியோஸில் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கார் நம்பருக்கு 2.1 வரல பேக் பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து பேனல் உடையாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் சேஃப்டியாக போகணுன்றதுக்கோசரம் பாருங்கள், ஒரு பெட்டி, அதுக்கடுத்து 2 பெட்டி, 3வது பெட்டி. அட்டையோட மொத்தம் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இத்தனை பெட்டி போட்டு தான் ஒரு ஆம்பிளிஃபயர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக அமுச்சு வைக்கிறோம். பேக்கிங்கை பொறுத்த அளவுக்கு நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக அமுச்சு விட்றோம். இந்த பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. ஃப்ரண்ட்டு பிளேட் அதுக்காக வந்து இத்தனை பெட்டியை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபயர் டேமேஜ் நடக்கும். அதை தான் நம்ம உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இப்போ பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கட்டி உங்களுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பேக்கிங் பண்ணியாச்சு. ஃபுல் பேக்கிங்கு ஃபுல்லாக நாலா பக்கமும் டைட் கவர் போட்டு கட்டியாச்சு. அப்படியே டேப் அடித்து பின்கோட் எழுதி அமுச்சு விட்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் எப்படி இருந்ததுன்னு சொல்லி வீடியோஸ் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.